போட்டித் தேர்வுகளுக்காக தினமும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் டிசம்பர் 28ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை தொகுத்து வழங்க போறோம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியோட புதிய அந்த பாடத்திட்டத்தின்படி தினம் ஒரு திட்டம், அதே மாதிரி ஏதாச்சும் நடுவுல முக்கியமான பேக்ரவுண்ட் ஜிகே இதெல்லாம் நம்ம சொல்ல போறோம். சரியா? முக்கியமா தினம் ஒரு 4-5 கேள்விகளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கேட்டுட்டே இருக்கோம். நிறைய மாணவர்கள் பதில் சொல்றாங்க. தொடர்ந்து பாருங்க, கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? டிசம்பர் 28ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள். இன்றைய தினத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. ஒரு முக்கியமான ஒரு செய்தி, குழந்தைகளுக்கான ஒரு செய்தி. என்ன குழந்தைகள் சொல்லி பாருங்க. பாதை முன்னெடுப்பு. பாதை அப்படின்னு நம்ம நடக்கிற பாதை அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. இந்த பாதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. ஓகேவா? ஒரு ஷார்ட் ஃபார்ம் இது. குற்ற செயல்களில் ஈடுபட்டு குற்றவாளியாக இருக்கும் குழந்தைகளை, சரியா, குற்ற செயல் ஈடுபட்டு குற்றவாளியாக இருக்கும் குழந்தைகளை நன்கு கவனித்துக் கொள்வதற்காக ஒரு முன்னெடுப்பு, ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சமூக நலம் மற்றும் பெண்களுக்கான அதிகாரமளித்தல் துறை தொடங்கியுள்ளது. அந்த முன்னெடுப்புக்கு தான் என்ன பேரு? பாதை முன்னெடுப்பு. பாதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம். என்னன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் பாருங்க. ஓகேவா? இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசு கண்காணிப்பு மையம் சென்னை. சரி, அரசு கண்காணிப்பு மையம் சென்னை. இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாதை என்பதன் விரிவாக்கம் என்ன? இதுதான் இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி. ஏன்னா நமக்கும் சில தேடுதல்கள் இருக்கணும், அப்பதான் போட்டித் தேர்வுல ஜெயிக்க முடியும். இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி பாதை என்பதன் விரிவாக்கம் என்ன? அடுத்து போலாமா? அடுத்த முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விளையாட்டு தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி. FIFA, சரியா, சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு அப்படின்னு சொல்ற FIFAவின் உலக கோப்பை கால்பந்து போட்டி அடுத்து எந்த நாடுகளில் எந்த ஆண்டு நடைபெற உள்ளது? அது ஒரு செய்தியா வந்துருச்சு பாருங்க. அடுத்த உலக கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறவுள்ள நாடுகள் மொத்தம் 3 நாடுகள். ஒன்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ, அடுத்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, அடுத்து பாத்தீங்கன்னா கனடா. சரியா? அமெரிக்கா, அதுக்கு கீழே இருக்கிற மெக்சிகோ, அதுக்கு மேல இருக்கிற கனடா ஆகிய 3 நாடுகள் இணைந்து அடுத்த இந்த FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்த உள்ளாங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்க. எம் ஃபார் மெக்சிகோ, ஏ அப்படிங்கிறது அமெரிக்கா, சி அப்படிங்கிறது கனடா. சேர்த்து வாசிக்கும் போது மக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம். 3 மக்கு பசங்க சேர்ந்து. ஓகேவா? அடுத்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்த போறாங்க. அடுத்து பாருங்க, 2030ஆம் ஆண்டு கால்பந்து போட்டி அப்படிங்கிறது, உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அப்படிங்கிறது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இங்க பாத்தீங்கன்னா 2030 நடைபெற உள்ள அந்த கால்பந்து போட்டியை நடத்த உள்ள நாடுகள் ஒன்னு மொராக்கோ, அடுத்து ஸ்பெயின், அடுத்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகல். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மொராக்கோ, அடுத்து ஸ்பெயின், அடுத்து போர்ச்சுகல். MSP, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, குறைந்தபட்ச ஆதரவு விலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. மொராக்கோ, ஸ்பெயின், போர்ச்சுகல். அங்க மக்கு, இங்க MSP. அடுத்து 2034ஆம் ஆண்டு, சரியா, அந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில். ஓகேவா? கவனமா இருங்கம்மா. இந்த கேள்விகளும் வரலாம். சிலபஸ்ல ஸ்போர்ட்ஸ் இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். சில விஷயங்களை படிச்சுக்கோங்க. அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதையும் தாண்டி டிஎன்பிஎஸ்சில இருந்து சில கேள்விகள் வரும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த ஏரியா. அடுத்த செய்தி போலாமா? அடுத்த செய்தி பாருங்க. ஒரு முக்கியமான திட்டம். ஏற்கனவே நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லயும் சொல்லிட்டு இருக்கிறேன். இனி வர்ற தேர்வுகள்ல டிசைடிங் ஃபேக்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா திட்டங்கள் தான். அது பிரிலிமினரி எக்ஸாமா இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் திட்டங்கள் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். கவனமா இருக்கும். சரியா? அந்த வகையில கலைஞர் கைவினை பொருட்கள் திட்டம். சரியா? முன்னாள் முதல்வர் கலைஞர் பேர்ல கலைஞர் கைவினை பொருட்கள் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை தமிழ்நாடு அரசு வந்து தொடங்கி இருக்கிறாங்க. பாருங்க, கைவினை பொருட்கள். சரியா? கைவினை பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளவர் பயன்பெறும் வகையில் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டம் என்னது? கலைஞரின் கைவினை பொருட்கள் திட்டம். இதே மாதிரி மத்திய அரசு என்ன திட்டம் தொடங்கலாமா? நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்திருக்கிறோம். அது தொடர்பான ஒரு கமிட்டியும் பார்த்திருக்கோம். என்ன திட்டம்? கைவினை தொழிலை ஊக்கப்படுத்தும் மத்திய அரசு திட்டத்துக்கு என்ன பேருமா? PM விஸ்வகர்மா திட்டம். PM விஸ்வகர்மா. சரியா? விஸ்வகர்மா திட்டம் தொடங்கப்பட்ட நாள் என்னைக்குமா? விஸ்வகர்மா திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாள் செப்டம்பர் 17. இங்க தமிழ்நாட்டுல தந்தை பெரியாருக்கு செப்டம்பர் 17 பிறந்த நாள். அன்றைய தினம் தமிழ்நாட்டுல சமூக நீதி தினம். அதே செப்டம்பர் 17 தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பிறந்த நாள். அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு செப்டம்பர் 17, 2023 மத்திய அரசு கைவினை தொழிலை ஊக்கப்படுத்தும் ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க. அதுக்கு பேர் தான் PM விஸ்வகர்மா திட்டம். அந்த விஸ்வகர்மா திட்டத்தை பார்த்தீங்கன்னா ஆராய்வதற்காக, இது வந்து குலத்தொழிலை கட்டாயப்படுத்துகிறதா அப்படிங்கிற மாதிரி ஆராய்வதற்காக ஒரு கமிட்டி போட்டாங்க தமிழ்நாடு அரசு. அந்த கமிட்டியின் தலைவர் யாரு? 2வது கேள்வி. சரியா? இந்த தினத்திற்கான 2வது கேள்வி.
பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தை ஆராய்வதற்காக தமிழ்நாடு அரசு அமைத்த குழுவின் தலைவர் யார்? அதுதான் இன்றைய தினத்துக்கான 2வது கேள்வி. சரியா? அடுத்து, இந்த கைவினை பொருட்கள் திட்டம், கலைஞர் பேர்ல தொடங்கின இந்த திட்டத்தோட நன்மைகள், இந்த திட்டத்தை இணைஞ்சாங்கன்னா என்ன கிடைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூபாய் 3 லட்சம் வரை பிணையில்லா கடன், எந்த ஒரு டாக்குமெண்ட் ஷூரிட்டியும் இல்லாம ரூபாய் 3 லட்சம் வரைக்கும் என்ன பண்றாங்க, கடன் வழங்கப்படும். இது தவிர ரூபாய் 50,000 மானியமாக வழங்கப்படும். அதாவது அரசாங்கமே அந்த 3 லட்சம் ரூபாய் அப்படின்னா அதுல ஒரு 50,000 அரசாங்கமே திருப்பி கொடுத்துருவாங்க. அதான் மானியம். அடுத்து வட்டி மானியம் 5%. சரியா? வட்டி மானியம் 5%. வயது பார்த்தீங்கன்னா 35 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் தான் இந்த திட்டத்துல இணைய முடியும். 35 வயது. சரிங்களா? பயனாளிகள் அனைத்து வகுப்பினரும். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர், பிசி, எம்பிசி, எஸ்சின்னு கொடுத்துருப்பாங்களா, அப்படிலாம் இல்லாம எல்லாருமே இந்த திட்டத்துல பயனடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஸ்கீமோட பேர் கலைஞர் கைவினை பொருட்கள் திட்டம். முக்கியமான நோக்கம் கைவினை பொருளை தயாரிக்கிறதுல இருக்கிற நபர்களை ஊக்கப்படுத்தும் திட்டம். இதுல என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் பிணையில்லா கடன், 50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்கமே மானியமாக கொடுக்குறாங்க, 5% வரைக்கும் வட்டி மானியம், இன்ட்ரெஸ்ட் வந்து சப்சிடியா கொடுக்குறாங்க. சரியா? அதோட வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 35 வயது குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். அடுத்து போலாமா? அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுகாதாரம் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. 5வது தேசிய குடும்ப சுகாதார ஆய்வறிக்கை 2019-2021. சரியா? பாத்துக்கோங்க. 5வது தேசிய குடும்ப சுகாதார ஆய்வறிக்கை 2019-21 2019 இருந்து 21 இருக்கிற காலகட்டங்கள்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தேசிய குடும்ப சுகாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது எத்தனாவது ஆய்வறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 5வது ஆய்வறிக்கை. சரியா? இந்த ஆய்வறிக்கையின்படி இந்தியாவில் மொத்த கருவுறுதல் விகிதம், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். சரியா? அதாவது ஒரு தாய்மார்கள் திருமணத்திற்கு பிறகு தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை முறை பார்த்தீங்கன்னா கருத்தரிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றதுதான் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் சொல்லுவாங்க. அந்த மொத்த கருவுறுதல் விகிதம் எத்தனையா இருக்குது? 2.0% உள்ளது. இது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, கண்டிப்பா இது கேட்பாங்க, கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. தேசிய மக்கள் தொகை கொள்கை, சரி, நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி அப்படி சொல்றது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 2000. ரொம்ப முக்கியமானது. தேசிய மக்கள் தொகை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 2000. அடுத்து தேசிய சுகாதார கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 2017. இந்த 2 கொள்கைகளோட முக்கியமான இலக்கு மொத்த கருவுறுதல் விகிதம் இந்தியாவில் எவ்வளவு இருக்கணும்? 2.1. சரியா? 2.1% இருக்க வேண்டும். அப்படின்னா நம்ம இந்த இலக்கை அடைந்து விட்டோம். அதுதான் செய்தி. சரியா? ஓகே, இங்க பாருங்க, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இந்தியாவில் மொத்த கருவுறுதல் விகிதம் எங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில். சரியா? 3 குழந்தைகள், ஓகே, 3 கருவுறுதல் நடக்குது சராசரியாக ஒரு பெண்ணுக்கு. பீகார் 3%. 2ஆம் இடத்துல உத்தரப்பிரதேஷ், அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேஷ், அங்க 2.7. அடுத்து மத்திய பிரதேசம் 2.6, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான்ல 2.4 இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்துக்கோம், தமிழ்நாட்டில் இந்த மொத்த கருவுறுதல் விகிதம் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் எவ்வளவு இருக்குது? 1.4% அமைந்துள்ளது. சரிங்களா? கிட்டத்தட்ட 1.5 குழந்தை அந்த மாதிரி தான் வருது. கேரளா பக்கத்துல இருக்க மாநிலம், கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா 1.5. ஓகேவா? அப்போ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது இந்தியாவோட இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.1. அது எந்த கொள்கையில் இந்த இலக்காக அறிவிக்கப்பட்டது? தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000, அதுக்கப்புறம் தேசிய சுகாதார கொள்கை 2017. சரியா? இலக்கு 2.1%. ஓகேவா? ஆனா நம்ம அடைஞ்சது எவ்வளவு அடைஞ்சிருக்கோம்? 2.0. அப்படின்னா கம்மியா இருக்கும்னா ஓகே தான், பெட்டர் தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் மொத்த கருவுறுதல் விகிதத்துல முதலிடத்தில் உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலம். சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்த செய்தி, இது ஏற்கனவே நான் சொல்ல மறந்த ஒரு செய்தி பாருங்க. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம். சரியா? பிப்ரவரி மாசம் 19ஆம் தேதி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சரியா? அதாவது பிப்ரவரி 19ஆம் தேதி இந்தியாவில முக்கியமான ஒரு நபருடைய பிறந்த நாள். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் உவே சாமிநாத ஐயருடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாள் தமிழ்நாட்டில் என்ன தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி மாசம் 19ஆம் தேதி. சரியா? இந்த உவே சாமிநாத ஐயர் வந்துட்டு பிறந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம். சரியா? கும்பகோணம். இந்த கும்பகோணத்துல பிறந்த முக்கியமான ஒரு பொருளாதார மேதை யாருமா? அடுத்த 4வது கேள்வி வச்சுக்கோங்க. கும்பகோணத்தில் பிறந்த இந்தியாவின் முக்கியமான ஒரு பொருளாதார மேதை. சரியா? அவரை என்ன சொல்லி அழைப்பாங்க? இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, சூப்பர். சரி, அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த நோட்ஸ் போகலாம். PME. சரி, PME வித்யா DTH. சரியா? DTH அப்படின்னா டைரக்ட் டு ஹோம்.
இந்த 31 எதை குறிக்கும் அப்படின்னு இந்த டிவி அந்த சேனலோட நம்பரை குறிக்கும். சரி, டைரக்ட் டு ஹோம் அப்படிங்கிற ஒரு அந்த சேனல் எத்தனாவது நம்பர் சேனல் அது 31. நமக்கு முக்கியமா தெரிய வேண்டிய கீவேர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் இ வித்யா. ஓகேவா, வித்யா வித்யாலட்சுமி ஓகேவா அப்படின்னாலே நமக்கு படிப்பு கடவுள் சரஸ்வதி அவங்கள குறிக்கும். சரியா, பாருங்க, செவி திறன் குறைபாடுள்ள மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்காக தொடங்கப்பட்டுள்ள ஒரு சைகை மொழி கல்வி சேனல். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎம்இ வித்யா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிவி சேனல். அது யாருக்காக உருவாக்கப்பட்டுள்ளது? செவி திறன் குறைபாடுள்ள மாணவர்களுக்காகவும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த கல்வியாளருக்குமான ஒரு சைகை மொழி. சரியா, சைகை மொழி சேனலோட பேர் தான் இந்த பிஎம்இ வித்யா. தொடங்கியது மத்திய கல்வி அமைச்சகம். சரியா, மத்திய கல்வி அமைச்சகம் தொடங்கி இருக்கிறாங்க டிசம்பர் 6, 2024 அன்று. ஓகேவா, இந்த இது தொடங்க இருக்கிறாங்க. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎம் இ வித்யா டிவி சேனல் 2020 முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது தொடர்பான ஒரு போர்ட்டல். ஓகேவா, இந்த டிசம்பர் 6, 2024 எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் இ வித்யா அப்படிங்கிற ஒரு போர்ட்டல், ஒரு வலைத்தளம். சரிங்களா, தொடங்கப்பட்ட நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6, 2024. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த பிஎம் இ வித்யாங்கிற பேர்ல ஒரு டிவி சேனல் தொடங்கப்பட்ட ஆண்டு 2020. ஓகேவா, படிப்புக்காக கல்விக்காக நிறைய திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து நிறைய கேள்விகளும் வரும், கவனமா இருங்க. சரிங்களா, அடுத்த செய்தி போலமா. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வரதும் ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி தொடர்பான விஷயங்கள் தான் பார்த்துக்கோங்க. ஸ்வயம் இயங்குதளம் ஒரு போர்ட்டல். சரியா, பாருங்க, 9ஆம் வகுப்பு முதல் முதுகலை படிப்பு வரை அனைத்து கல்விக்கான ஒரு ஆன்லைன் தளம். சரி, 9th ஸ்டாண்டர்ட் இருந்து அடுத்து நீங்க உயர்கல்வி போற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் தேவை, என்னென்ன மெட்டீரியல் தேவை, சரியா, என்னெல்லாம் படிக்கணும், ஓகேவா, அதுக்கான இந்த கொஸ்டின் பேங்க், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எந்த இயங்குதளத்துல கிடைக்குது? ஸ்வயம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல்ல கிடைக்குது. இது வந்து மத்திய அரசோட முக்கியமான ஒரு போர்ட்டல். ஓகேவா, அதே மாதிரி இன்னொரு போர்ட்டல் வந்து நியூஸ்ல வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா திக்ஷா. சரியா, திக்ஷா அப்படிங்கிற ஒரு இயங்குதளம், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். ஓகேவா, அதோட விரிவாக்கம் திக்ஷா அப்படிங்கிற போர்ட்டலோட விரிவாக்கம். தொடங்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, தேசிய ஆசிரியர்கள் தினமான செப்டம்பர் 5 அன்று 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சரிங்களா, இது வந்து என்ன போர்ட்டல் சொல்லி பார்த்தீங்கன்னா பள்ளி கல்விக்கான ஒரு தேசிய அளவிலான போர்ட்டல். ஓகேவா, ஒரு பள்ளி கல்விக்கான தேசிய அளவிலான போர்ட்டலுக்கு என்ன பேரு? தீக்ஷா இயங்குதளம். ஓகேவா, இது வந்துட்டு யாரால் தொடங்கப்பட்டது? ஓகேவா, பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி. சரியா, என்சிஆர்டி என்று அழைக்கப்படும் அந்த அமைப்பினால தொடங்கப்பட்டதுதான் இந்த தீக்ஷாவோட இந்த இயங்குதளம். சரியா, பாருங்க, கல்வி தொடர்பான அனைத்து உதவிகளும் பெற முடியும். சரி, கல்வி தொடர்பான எல்லா உதவிகளும். சரியா, என்ன புக்ஸ் மெட்டீரியல், ஓகேவா, வேற என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்குது, அப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர் என்ன, ஓகேவா, அந்த லோனு ஸ்காலர்ஷிப் எல்லா விஷயங்களும் இந்த கல்வி தொடர்பான அந்த எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல்ல கிடைக்கும், ஒரு இயங்குதளத்துல கிடைக்கும். அந்த இயங்குதளத்துக்கு என்ன பேரு? தீக்ஷா. இங்க பார்த்தீங்கன்னா 9th இருந்து முதுகலை அதாவது உயர்கல்வி படிக்கிற வரைக்கும். சரிங்களா, இங்க பார்த்தீங்கன்னா எல்லா வகையான அந்த கல்வி தொடர்பான உதவிகளும் கிடைக்கும். அதுக்கு பேரு தீக்ஷா போர்ட்டல். ஓகேவா, அடுத்து போலாமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விருது, புவி வாகையர் விருது. சரியா, எர்த் சாம்பியன் அவார்டு சொல்லுவாங்க. சரியா, புவி வாகையர் விருது 2024ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வருது. சரியா, யுனைடெட் நேஷன் வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல ஓகேவா யாரு வந்துட்டு சூப்பரா பாதுகாக்கிறாங்க அதற்காக ஒரு விருதை கொடுத்துட்டு வராங்க. அது பேர் தான் புவி வாகையர் விருது. நடப்பாண்டுல பாத்தீங்கன்னா ஒரு 6 நபர்களுக்கு, சரியா, ஒரு 6 நபர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை அந்த விருதை அறிவிச்சாங்க. ஓகேவா, அது இந்த விருதானது 24ஆம் ஆண்டு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? அந்த 6 பேர்ல ஒரு நபர் இந்தியாவை சேர்ந்தவர். யாரு பார்த்தீங்கன்னா மாதவ் காட்கில். சரியா, மாதவ் காட்கில் எதற்காக எதுல வந்து அவர் வந்து சிறப்பான ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல நிறைய சில வளங்கள் வந்து அழிஞ்சிட்டு வருது, அதை பாதுகாக்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. யாரு? மாதவ் காட்கில். அவர் தான் 24ஆம் ஆண்டிற்கான ஐநாவின் அந்த புவி வாகையர் விருது வென்ற 6 நபர்களில் ஒருவர். இந்த விருதானது புவி வாகையர் விருதானது 2005ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சரியா, ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா. அடுத்து இந்த இடத்துல இன்னொரு கேள்வி, 4வது கேள்வியா கூட வச்சுக்கோங்க. 2005ஆம் ஆண்டு இந்த வருஷம் வந்தோடனே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. சரியா, 2005ஆம் ஆண்டு முக்கியமான ஒரு சட்டம் இந்தியாவில் தொடங்கப்பட்டது. சரியா, அது என்ன சட்டம் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அடுத்த கேள்வி அடுத்து போலாமா. இந்த வீடியோட முக்கியமான கடைசி பகுதி தினம் ஒரு திட்டம். சரியா, தினம் ஒரு திட்டம், அகல் விளக்கு திட்டம். சரியா, அகல் விளக்கு திட்டம் ஜூன் 24, 2024 தொடங்கி இருக்கிறாங்க. ஃபேன்சி நம்பரா இருக்கு பாத்துக்கோங்க. ஜூன் 24, 2024
அரசு பள்ளி மாணவிகளுக்கான திட்டம். சரியா, நிறைய திட்டங்கள் மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு வராங்க. அதுல முக்கியமான ஒரு திட்டம் அகல் விளக்கு திட்டம். சரியா, நோக்கம் 9 முதல் 12ஆம் வகுப்பு. இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல 9 முதல் முதுகலை படிப்புக்கு என்ன போர்ட்டல், ஸ்வயம் போர்ட்டல். அதே மாதிரி 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவிகள் எந்தவித உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இடையூறுகள் இல்லாமல் பள்ளிக்கு செல்ல வைக்கும் ஒரு திட்டம். சரியா, இதற்காக ஒரு ஆசிரியை குழு ஒன்று அமைக்கப்படும். சரியா, இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட தொகை ரூபாய் 50 லட்சம். இணையதளத்தை பாதுகாப்ப எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த மாணவிகளுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அவங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, அகல் விளக்கு அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசினால ஜூன் 24, 2024 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். முக்கியமான நோக்கம் 9th இருந்து +2 வரைக்கும் படிக்கிற அரசு பள்ளி மாணவிகளுக்கான ஒரு திட்டம். சரியா, இந்த திட்டம் எதுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படி ஸ்கூலுக்கு போற பசங்க எந்தவித ஒரு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. அதற்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஒரு ஆசிரியர் குழு என்று ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா, ஸ்கீமுக்கு என்ன பேரு, அகல் விளக்கு. ஏன்னா அந்த 9th இருந்து +2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் அட்டன் பண்ற டைம். அப்போ நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சில கேலிக்கு உள்ளாகிற மாதிரியோ சில பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு தேவையான ஆலோசனை வழங்குவதற்காக சரியா ஒரு ஆசிரியை குழுவும் உருவாக்கப்படும். இந்த திட்டத்தான பேருமா அகல் விளக்கு திட்டம். சரிங்களா, கவனமா இருங்க. இன்றைய தினத்திற்கான வீடியோஸ் வந்து எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக தொகுத்து கொடுத்துருக்கிறோம். நடுவில் கேட்ட அந்த 4-5 கேள்விகளுக்கு மறக்காம பதில் சொல்லுங்க. மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.